அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தில் 18-19 வாசிக்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழிகளை ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். இங்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நண்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய செயலை, அவருடைய அற்புத செயல்களை, அதிசயங்களை, அவர் செய்த காரியங்களை, பயங்கரமான காரியங்களை, அவர் வழி நடத்தினதை எல்லாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அது மாத்திரமல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய செயல்களை நேரடியாக அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அவருடைய அற்புதத்தை பார்த்து மகிழ்ந்தார்கள். அந்த அற்புதங்களை, அதிசயங்களை எல்லாம், அவர் செய்த காரியங்கள் எல்லாம் ஆச்சரியத்தை உண்டு பண்ணினது. அவர்களை வியக்கத்தக்கதான அற்புதங்களை செய்தார். அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்குரிய காரியங்களை செய்தார். அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளை செய்தார். அவர்களுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். அவர்களை கொண்டு போய் கானானிலே அவருக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். இப்படிப்பட்ட ஏராளமான நன்மைகளை செய்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் முந்தின நாட்களில் நான் செய்தவைகளை, பூர்வத்தில் செய்தவைகளை எல்லாம் நீங்கள் அதையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே நடந்ததை விட, இல்ல முடிந்தவைகள் நடந்து முடிந்தவைகள், இப்பொழுது புதிதாக ஒன்றை நான் செய்ய போகிறேன். நம்முடைய ஆண்டவர் ஒன்றை செய்ய நினைத்தால் அதை புதிதாக, அழகுள்ளதாக, நாம் விரும்பத்தக்கதாக, அது மாத்திரமல்ல மற்றவர் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதான ஒன்றை தான் தேவன் செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இங்க சொல்லுகிறார், நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழிகளை ஆறுகளை உண்டாக்குவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வனாந்திரத்தை நான் வழியாக்குவேன். ஏனென்றால் செங்கடலையே ரெண்டாய் பிளந்து அதை நடக்க பண்ணினவர், யோர்தானை ரெண்டாக பிரித்து நடக்க பண்ணின தேவன் நம்முடைய ஆண்டவர். இப்ப சொல்லுகிறார், வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியில ஆறுகளை உண்டாக்குவேன். அவாந்திர வழி என்றால் தண்ணீர் இல்லாத ஒரு இடம், பாழான ஒரு இடம், செடிகள் வளராத ஒரு இடம். ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே நான் தண்ணீரை உண்டாக்குவேன். அவரால் முடியும். வானத்தை பூமியை படைத்தவரால் இதையும் செய்ய முடியும். அவர் தான் செய்ய போகிறதை தான் இங்கே சொல்லுகிறார். ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். என்னவென்றால், உங்கள் வனாந்திர வாழ்க்கையை, காய்ந்து போன உங்கள் வாழ்க்கையை, நொந்து போயிருக்கிற உங்களை, பலவிதமான பிரச்சனைகளோடு இருக்கிற உங்களை அவர் சொல்லுகிறார், செழிப்பாக்க போகிறேன். அதுதான் ஏசாயாவில் 35 ஒன்று சொல்லவிட, வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும், அது மிகுதியாய் செழிக்கும் என்று சொல்லுவார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை செய்ய போகிறார். உங்கள் கஷ்டங்கள் மாறப்போகிறது, உங்கள் வனாந்திரங்கள் மாறப்போகிறது. அது மாத்திரமில்லை நண்பு தேவனுடைய பிள்ளை, அவாந்திர வெளிகள் உங்கள் வாழ்க்கையில விட்டு நீங்க போகிறது. தேவன் ஒரு புதிய பாதையை, புதிய ஒரு மாற்றத்தை, புதிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்து உங்களை உயர்ந்த மேன்மையான வழியிலே அவர் நடத்த போகிறார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் பயப்படாது இருங்கள், நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அதே வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு டிஃபரண்ட், இங்கே பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அவர் புதிய காரியத்தை செய்கிறார். ஏற்கனவே தேவனுடைய அற்புதங்களை அனுபவித்தவர்களுக்கு அதைவிட மேலான ஒரு புதிய அற்புதங்களை, அதிசயங்களை, நன்மைகளை செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்படியே செய்தார். இங்கே வெளிப்படுத்தல் 21 சொல்லப்பட்டிருக்கிறது, இது கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளைகள்
வாழுகிற பிள்ளைகளுக்குள்ளே வருகிற கண்ணீர், துக்கம், அது மாத்திரமல்ல அலறுதல், வருத்தம், இப்படிப்பட்ட மரணம், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவர் சொல்லுகிறார், முதலாவது உங்கள் கண்ணீரை நான் துடைக்க போகிறேன். முதல் சொன்னார், உங்கள் வனாந்திரத்திலே ஒரு அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வதித்து செழிப்பாக்குவேன். இரண்டாவது சொல்லுகிறார், உங்கள் கண்ணீரை யாவையும் துடைப்பேன். கண்ணீரோடு இருக்கிற அன்பு சகோதரா, சகோதரியே, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்கள் கண்ணீரை துடைக்க இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். ஏனென்றால் தன் பாவத்தை, லூக்கா 7:37, தன் பாவத்திற்காக அழுத மரியாளுடைய பாவத்தின் அந்த கண்ணீரை கர்த்தர் துடைத்தார். இரண்டாவது, தன் சகோதரனுக்காக அவள் வடித்த கண்ணீர், சகோதரனை உயிரோடு பெற்றுக்கொண்டார். மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவின் கல்லறையிலே நின்று அழுது கொண்டிருந்தால் அவர் உயிர்த்தெழுந்த முதல் தரிசனத்தை மரியாளுக்கு தான் கர்த்தர் கொடுத்தார். அவர் கண்ணீரை துடைக்கிறவர். தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறதை தேவன் விரும்பவில்லை. கலங்கி போயிருக்கிறதை, எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே, எனக்கு துக்கங்களும் அலறுதலும் வருத்தங்களும் என் வாழ்க்கையை என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதே, எப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை மரண பயத்திலே, மரண பிடியிலே நான் மரித்து போய்விடலாமா என்கிற சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். நான் வாழுகிறதை விட சாகிறதை மேல் என்று சொல்லி, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி துக்கம் இல்லை, இனி மரணம் இல்லை. இந்த மரணம் என்கிறது ஆவிக்குரிய மரணத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. துக்கம் என்கிறது எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கிற துக்கங்களை மாற்றுகிறவர் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த உயிர்த்தெழுதலின் சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து கொடுப்பார். ஏனென்றால் நம்முடைய துக்கங்களை, பாடுகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் ஜெயித்து இருக்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜெயத்தை உங்களுக்கு கொடுப்பார். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. அதுதாங்க, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இப்ப சொல்றார், முந்தினவைகள் பூர்வமானவைகள் எல்லாம் கர்த்தர் ஒழிந்து போக பண்ணி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், இதோ நான் சகலத்தை புதிதாக்குறேன் என்று சொல்கிறார். அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் புதிதாக்க போகிறார். புதிதாக மாறப் போகிறது உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை எல்லாம். உங்கள் கண்ணீர் முடிவுக்கு வரப்போகிறது, உங்களுடைய வருத்தம் முடிவுக்கு வரப்போகிறது, உங்கள் துக்கம் முடிவு வரப்போகிறது, உங்கள் மரண ஓலங்கள், பயங்கள் முடிவுக்கு வரப்போகிறது, உங்கள் அலறுதல்கள் முடிவுக்கு வரப்போகிறது. நீங்கள் எதை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ அதன் மீது கர்த்தர் ஒரு ஜெயத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. அப்ப என்ன தேடி பிள்ளைங்க, ஆண்டவர் நம்முடைய வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்ற வேண்டும் என்றால், தேவன் நம்முடைய கண்ணீரை துடைத்து நமக்கு ஆசீர்வாதத்தை, செழிப்பை, ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்றால், புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்லப்படும், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. அப்போ நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், நாம் புதிய சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவர் மூலமாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நாம் புதிய சிருஷ்டி. புதிய சிருஷ்டியா இருக்கிறவர்கள் பழையவைகளை ஒழித்து கட்ட வேண்டும். பழைய சுபாவங்கள், பழைய குணங்கள், போராமைகள், எரிச்சல்கள் எல்லாவற்றையும் நாம் விட்டு ஒழியும் பொழுது, முந்தின கெட்டு போகிற, மோசம் போக்குற எல்லாவற்றையும் விடும் பொழுது நாம் புதிய சிருஷ்டியாய் மாறிவிடுகிறோம். நாம் புதிய மனிதனாக, மறுரூபமாக்கப்பட்ட மனிதனாக, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே, கிறிஸ்துவுக்குரியவர்களாக, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிறவர்களாக, நாம் அவருக்குள்ளே அனுதினமும் தரித்து கொண்டு அவரை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். அதுதான் புதிய சிருஷ்டி. பாவம் மன்னிக்கப்பட்டு, சுபாவங்கள் மாற்றப்பட்டு, நல்ல குணங்கள் உண்டாகி கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற புதிய சிருஷ்டி, மறுரூபமாக்கப்பட்டு
பரலோகத்துக்குரியவர்களாய் நம்மை மாற்றி விடுங்க. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியங்களை செய்யணும் அப்படின்னா, நம்மை ஆசீர்வதிக்கணும், உயர்த்தணும், ஜெயத்தை கொடுக்கணும், வனாந்தரத்துல மாற்றணும், வனாந்தரம் மாற, நம்ம கஷ்டங்கள்லாம் மாறணும், கண்ணீரெல்லாம் துடைக்கப்படணும்னா நம்ம முதலாவது நம்மளை அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தது போல நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை தேவன் கொடுப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கங்களை, தயவு, மனத்தாழ்மை, சாந்தத்தை, நீடிய பொறுமையை தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப பாருங்க, நம்ம எப்படிலாம் வாழணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறார், எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். உபச்சாரம் செய்யக்கூடாது, அசுத்தமா இருக்கக்கூடாது, மோக, துரிச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை, வெளி உண்டு பண்ணுகிற அவைகளை நீங்கள் கலைத்து போட்டு எவளின் பொருட்டு கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மீது தேவ கோபாக்கினை வரும். தேவ கோபாக்கினைக்கு உட்படாதபடிக்கு கோபம், மூர்க்கம், போராமை, வாயிலிருந்து பிறகு தூசணமான வம்பு வார்த்தைகள் இவைகளை விட்டு விடுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் நாம் கீழ்ப்படினோம் இல்லையா? மனைவி புருஷனை கீழ்ப்படிந்து இருக்கணும், கோபம் படுத்தக்கூடாது. புருஷன் பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு அன்பா இருக்கணும், கோபப்படுத்தக்கூடாது. பிள்ளைங்க பெற்றோருக்கு, ஸ்கூல்ல படிக்கிற டீச்சருக்கு, காலையில் போகும்போது அங்க இருக்கிற ப்ரொஃபஸருக்கு எல்லாரும் நம்ம கீழ்ப்படியணும். யாரையும் கோபப்படுத்தக்கூடாது, மன கஷ்டப்படுத்தக்கூடாது. அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. பிற்காலத்தில் நம்முடைய வளர்ச்சிக்கு அது நல்லா இருக்காது. பாட சொல்றாரு, நீ புதிய சிருஷ்டி ஆயிட்ட, நீ தேவனுடைய பிள்ளை ஆயிட்ட. தேவனுடைய பிள்ளை, நீ தேவனை வெளிப்படுத்து. இரண்டாவது, புது உடன்படிக்கையின் ரத்தம், புது கற்பனைகளை, கட்டளைகளை நமக்கு எழுதியிருக்கிறார். நாம் எப்படி வாழணும் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். நண்பர்களுடைய பிள்ளைகளே, நாம் அப்படி ஒருவரை ஒருவர் வேதனைப்படுத்தாமல் நாம் அன்புள்ளவர்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்படி பாருங்க. கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனம் ஒன்றில், விருத்த சேதனம் எல்லாமே ஒன்றில், புதிய சிருஷ்டிய காரியம். அப்போ புதிய சிருஷ்டியாய் இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளை நாம் எல்லாரும் உலகத்தில இருந்து வேர்பிரிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினாலே நீங்கள் இயேசுவை வெளிப்படுத்தும் பொழுது, அவருடைய குணாதிசயங்களை நாம் பற்றிக்கொள்ளும் பொழுது, மத்திய 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனங்களின்படி, 1 to 10 வசனங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் எளிமையுள்ளவர்களாக, இதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக, நீதியை செய்கிறவர்களாக, சமாதானப்படுகிறவர்களாக, ஆறுதல் படுத்துகிறவர்களாக தேவனுக்கு முன்பாக நாம் வாழும் பொழுது கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். நீங்கள் எதிர்பார்க்காத அற்புதம் நடக்கும். நீங்கள் காத்திருந்த அதிசயங்கள் நடக்கும். உங்கள் கண்ணீரை தேவன் துடைப்பார். உங்கள் வனாந்தர செழிப்பாய் மாறும். உங்கள் வறண்ட நிலத்தில் தேவனுடைய ஆறுகள் ஓடும். அவன் என்ன தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். உங்கள் வருத்தங்கள், துக்கங்கள், வேதனைகள்லாம் நீங்கி போகும். ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகும். ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாகிய கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வர்றப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் புதிய காரியங்களை செய்யுங்க. பிசினஸ், வேலையில, குடும்பத்தில், ஊழியத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்து கர்த்தர் நடத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you.